தை அமாவாசையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்தனர். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி, புரட்டாசி மற்றும் தை மாதங்களில் வரும் அமாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு மிகச் சிறந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று தை அமாவாசை என்றதால் ராமேஸ்வரம் கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடிவிட்டு புரோகிதர்கள் வழிகாட்டுதலுடன் முன்னோர் வழிபாட்டில் ஈடுபட்டனர். ராமநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி காவிரி படித்துறையில் புனித நீராடியும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தும் வழிபட்ட பொதுமக்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கியும் மகிழ்ந்தனர். கும்பகோணத்தில் உள்ள காவிரி ஆற்றங்கரையின் பல்வேறு பகுதிகளில் பச்சரிசி, வெல்லம், தேங்காய், வாழைக்காய், பூ உள்ளிட்ட பொருட்களை கொண்டு முன்னோர் வழிபாட்டை மக்கள் மேற்கொண்டனர். கடலூர் வெள்ளி கடற்கரையிலும் தை அமாவாசை வழிபாட்டுக்காக ஏராளமானோர் குவிந்தனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் நடைபெறும் தை அமாவாசை வழிபாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் திரண்டு மலை ஏறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் 3 மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள வராக ஆற்றங்கரையோர ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியை அடுத்த சேது கடற்கரை ஆகியவற்றில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். இந்த மகர அமாவாசையான இந்த தை அமாவாசையானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த அமாவாசையில் தனது முன்னோர்களுக்கு சேதுக்கரையில் தில தர்ப்பணம் செய்த ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து தன்னுடைய குடும்ப சகிதமாக வந்து இங்கு தில தர்ப்பணம் செய்து பிண்டப்பிரதானம் என்று சொல்லக்கூடிய தில தர்ப்பணம் செய்து சென்றிருக்கிறார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம், பாபநாசம் பகுதிகளில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரைகளில் அதிகாலை முதலே புனித நீராடிய பக்தர்கள் கோவில்களுக்கு சென்று சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டனர். குற்றாலத்தில் கொட்டும் அருவியில் நீராடிய பக்தர்கள் முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து நீத்தார் கடன் வழிபாட்டை மேற்கொண்டனர். இதேபோல் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியிலும் தை அமாவாசை வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றங்கரை, புதுக்கோட்டை சாந்தாரம்மன் கோவில் குளக்கரை ஆகியவற்றில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். புதுச்சேரியில் தை அமாவாசையை முன்னிட்டு அங்குள்ள கடற்கரையில் பல்வேறு கோவில்களின் உற்சவ மூர்த்திகளுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் உயிரிழந்த தங்களது முன்னோர்களுக்கு தை அமாவாசை நாளான இன்று படையலிட்டு வழிபட்டனர்.